अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमो रामानुजार्याय वेदान्तार्थप्रदायिने आत्रेयपद्मनाभार्यसुताय गुणशालिने रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे வேதாந்ததேசிகம். இந்த சுவாமி தேசிகனுடைய வைபவத்தை அனுபவிச்சுட்டு வர காலத்தில் அந்த வாழி திருநாமத்தில் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திவ்யாக்னியனுடைய பெருமையையும் அதை புல்லான் ஆண்டான் அவா அந்த பெருமை நாள்தோறும் வளரணும்னு பிரார்த்தித்தாலே அந்த ஸ்லோகத்தையும் அதன்படியே சச்சிஷ்யர்கள் பிரார்த்திக்கிறபடியே அது வளரணும் அப்படின்னு ராமானுஜனே பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறபடியும் அனுபவித்தோம். அதனுடைய தொடர்ச்சியில் தேசிகனுடைய வாழ்த்திருநாமம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே தேசிகனுடைய ஆச்சாரியனான அப்புள்ளார் தனியின சுவாமி தேசிகன் அனுசந்திச்சதுனால அதை அனுசந்திக்கிறோம். அப்புறம் பாகவதாள்லாம் ராமானுஜ பாத்திரத்தை இங்கே பின்னாலேயும் முதல்ல அனுசந்திக்கிறா போல் பின்னாலேயும் அனுசந்திக்கணும்னு பிரார்த்திச்சா அதையும் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மேலே வாழ்த்தினா இந்த பிரகரணம் வரைச்சே பெருமாள் ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் பண்ணி ஆச்சாரியனுடைய பெருமையை தெரிஞ்சுண்டா போராது, ஆச்சாரியன் நமக்கு என்ன பண்ணுறான், அவர் என்ன பண்ணி வைக்கிறார் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்றத பெருமாள் சூச்சனமாக தெரிவித்ததுனால ஏதோ இந்த சாதனங்கள் மூலமாக ஆச்சாரியன் பஞ்சசம்ஸ்காரம்தான் பண்ணி வைப்பார். அந்த பஞ்சசம்ஸ்காரமே உத்தாரகம். அந்த ஆச்சாரியன் 74 சிம்மாசனாதிபதிகளை வந்த அந்த ஆச்சாரியன் தான் ஆச்சாரியம் பண்ணுவார்கள். அப்போ தான் பாஷ்யக்காரருடைய சம்பந்தம் ஏற்படும். பாஷ்யக்காரருடைய சம்பந்தம் ஏற்பட்டால் தான் பெருமாள் மோட்சம் கொடுப்பன். இப்படின்ற ஒரு விஷயத்தினுடைய இதுவரையில் உண்டான துண்டு பாகம் மாத்திரம் கேட்கும்படியான பிராப்தம் இருந்தது. அதை கொண்டு இப்போ நாம் சொல்கிறோம். அதாவது பஞ்சசம்ஸ்காரம் அப்படின்னு சொல்கிறது அதான் ஏற்கனவே சொல்லிட்டோம். 74 சிம்மாசனாதிபதிகளுக்கு வரக்கூடிய பரம்பரை இருக்குதே, அது என்ன பரம்பரைன்னு அந்த இதில் நமக்கு இதுவாக தெரியல. ஆனால் அதை சொல்கிறவாள், அந்த பரம்பரைன்னு சொல்கிறவாள்லாம் புத்திர சந்ததியை தான் சொல்கிறாளே தவிர ஞான சந்ததியை சொல்கிறது இல்லை. அப்படி வச்சுண்டு ஏன்னா அதில் அது ஏதோ ஒரு வெட்டி எடுத்த ஒரு பகுதி அது. ஆனால் அவர் முன்ன என்ன சொன்னாரோ, அந்த சுவாமி பின்ன என்ன சொன்னாரோ அதெல்லாம் தெரியாது நமக்கு. அதனால் இந்த கேட்ட வரையில் அப்படி இருக்கிறதுனால பகுவாக அந்த சந்ததி அப்படின்னு சொல்லச்சே புத்திர சந்ததி தான் சொல்கிறா. அப்படி தான் பாவிக்கிற ஆளாக லோகத்தில். அதுக்கு நாம் சொன்னோம், இல்லை ஞான சந்ததி தான் ரொம்ப முக்கியம். புத்திர சந்ததியை நாம் ஆதரம் கொள்ளணும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆச்சாரியனுடைய பத்னி புத்திரன் ஆறாமம் கிரகம் எல்லாத்துலேயும் பண்ணணும்னு சொல்லி ஞான சந்ததி தான் இந்த இதுக்கு இதுவாகும். ஏன் ஞான சந்ததி அப்படின்னா பிரசங்காத்திப்பவே சொல்கிறோம், மறுபடியும் வரப்போகுது அது சொல்கிறோம். ஞானம் அதாவது யாருமே உபாயம் பண்ணாத ஒரு பலனை அனுபவிக்க முடியாது. அந்த உபாயத்தை
அவரவர்கள் பலன் அனுபவிக்கிறதுக்கு அவரவர்கள் தான் உபாயம் பண்ணணும். அந்த மோக்ஷாக்கிய பலன் இருக்கே, அந்த உபாயமான உபாசனம் அவரவர்களே தான் பண்ணணும், மற்றவர்கள் பண்ணக்கூடாது. அந்த பக்தி யோகத்தை மற்றவர்களுக்காக பண்ண முடியாது. ஆனால் அது கூட சில பேர் தான் பண்ண முடியும், பல பேர் பண்ண முடியாது அப்படின்னு இருக்குது. அதுக்கு யோக்கியத்தை இருக்குது. அதனால் எல்லாருக்கும் அது எட்டா கனி. ஆனால் இந்த பிரபத்தின்றது சர்வயோக்கியம், அனாயாசம், அப்பிரமாதம், அனுபமம். அதனால் இது எல்லாருக்கும் யோக்கியமானது, அனாயாசமாக பண்ணக்கூடியது. இதில் தவறுதல் நேரத்துக்கு இடமில்லை, இதுக்கு ஒப்பு இல்லாதது அப்படின்னு இருக்கிறதுனால, இப்படிலாம் எல்லாருக்கும் பண்ணக்கூடியதாக இருக்கிறதுனால இதுக்கு ஒப்பு இல்லை. அதனால தான் பெருமாள் சொல்லச்சே கூட நான் என்ன அடையிறதுன்றது பக்தியா பரமயாவாபி பிரபத்தியாவா அப்படின்னு, பக்தியினாலேயோ ரொம்ப உயர்ந்ததான பிரபத்தினாலேயோ தான் என்னை அடைய முடியும். பிராப்யோகம் ந அந்யா, இதனால் வேறு ஒன்றுத்தினாலையும் அடைய முடியாது அப்படின்னு சொன்னால், அதில் மேலெல்லாம் சொல்லிட்டோம். அதாவது பக்தி பிரபத்தி ரெண்டும் சேர்ந்தது தான். ஒவ்வொரு ஆகாரத்தில், அதாவது சாதன பக்தியாக இருந்ததுன்னா அங்கே பிரபத்தியை பண்ணணும், ஸ்வதந்திர பிரபத்தியாக இருந்ததுன்னா அதான் பிரபத்தி தான் சாதனமாக இருந்ததுன்னா பல பக்தி பண்ணணும். இது ரெண்டும் சேர்ந்து தான், அதான் மிளித்தமாக இருக்கக்கூடியது தான். அதனால தான் பெருமாள் அப்படி சாச்சா ஒன்னேன்னு அர்த்தம் இல்லை. அது சுவாமி தேசிகன் ஸ்வதந்திராங்க பிரபத்திபியாம் பக்தாவபிச்ச தர்சிதோ ஸ்வதந்திராங்க பிரபத்திபியாம் பிரபன்னா அத்திர தாவுகோ பலசாதன பக்திபியாம் பக்தா அபிச்ச தர்சிதோ அப்படின்னு எல்லாரையுமே பக்தாளாகவும் பார்க்க முடியும், எல்லாரையுமே பிரபன்னாளாகவும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு கண்டற வேண சாஸ்திரார்த்தத்தை சொல்லியிருக்கார். இந்த பிரபத்தியாகப்பட்டது பக்தியை போல இல்லாமல் இது ரொம்ப எளிமையாக இருந்தால் கூட அதை கூட ஒருத்தரால் அனுஷ்டிக்கிறதுக்கு முடியலை அப்படின்னா, அந்த பிரபத்தின்றது பிராரப்த கர்மத்தினால இந்த மோட்சம் அடையிறதுன்றது பிராரப்த கர்மத்தினால தாழ்ந்த பிறவி பிறந்தாக்கா மோட்சம் கிடைக்காதா அப்படின்னா, அந்த தாழ்ந்த பிறவியில் கூட மோட்சம் உண்டு. பசுர் மனுஷ்ய பக்ஷீவா ஏச்ச வைஷ்ணவ சம்சயாக தேனைவ தே பிரயாசியந்தி தத்விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் அப்போது அந்த பசு பக்ஷி அதுக்கெல்லாம் கூட உண்டுன்னு சொன்னால் எப்படி உண்டு அப்படின்னு சொன்னால், ஒரு வைஷ்ணவ சமாசயனம், வைஷ்ணவன், அதை தான் ஸ்ரீபாஷ்யக்காரர் தன்னுடைய கட்டளையில் 5வது கட்டளையாக ஸ்ரீ வைஷ்ணவன் என்னுடையவன் என்று அபிமானித்திருத்தல். இது என் வீட்டு பசு, பெருமாளுக்கு பஞ்சகவியங்களை தருது, சுத்தியர்த்தம் கோமயம் கோமூத்திரத்தெல்லாம் தருது, அபிஷேகார்த்தம் அதெல்லாம் பால்லாம் தருது, தயிர் தருது, ஹோமார்த்தங்கள் நெய்யெலாம் தருது, பெருமாள் தளிகை நெய்யெலாம், இப்படி அவன் அபிமானிக்கிறான். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தினிடத்துல ஒவ்வொரு அபிமானம் வந்ததுன்னா, அப்போ அந்த அபிமானம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், ஒருத்தரிடத்துல நாம் பிரீத்தி கொண்டோம்னா அதுதான் அபிமானம். அப்போது அவர்களுக்கு நாம் ஒரு உபகாரம் பண்ணும், உபகார அதிசயம். அப்போ அந்த வைஷ்ணவனாக இருக்கக்கூடிய அவர் என்ன பண்ணுறார், அந்த இடத்துல நம்ம சேர்ந்ததாக இருக்குது, நம்ம இடத்துல சுற்றி சுற்றி வந்துட்டுருக்குது, இதுவோ உபாயத்தை அனுஷ்டிக்கக்கூடியது இல்லை. ஆனால் பிரமாணம் பசு மனுஷ பக்ஷிவா ஏச்ச வைஷ்ணவ சம்சயாகான்னு சொல்லிருக்குது. அப்படின்றதெல்லாம் கணிசிச்சு நாம் ஒரு வைஷ்ணவனாக இருந்து வைஷ்ணவன் இடத்துல அது பிரீத்தி கொள்றதுனால நாம் என்ன பண்ணணும், அதனுடைய ஆத்மோஜீவனம், அதனுடைய சரீரமாகப்பட்டது ஆத்மோஜீவனம் பண்ணுறதுக்கு உண்டான தகுதி இல்லாத போனால் கூட
பக்தி பண்ணுறதுக்கு தகுதி இல்லைன்னு இல்லை, பிரபத்தி பண்ணுறதுக்கு கூட தகுதி இல்லாத போனால் கூட அந்த பிரபத்தியை யார் வேணாலும் பண்ணலாம், தானேவும் அனுஷ்டிக்கலாம், தனக்காக வேறொருவரும் அனுஷ்டிக்கலாம் அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்கிறதுனால கிருஷ்ணா அப்படி சொல்கிறதுனால அந்த பிரபத்தியை ஆச்சாரியன் அனுஷ்டிச்சு வைக்கிறார். அந்த ஸ்ரீ வைஷ்ணவனாக இருக்கக்கூடிய வைஷ்ணவாகிரேசராக இருக்கக்கூடிய ஆச்சாரியன் நமக்காக அனுஷ்டிச்சு வைக்கிறார், நமக்காக அனுஷ்டிக்கிறார் அவர். அதனால தான் ஸ்ரீபாஷ்யக்காரர் வினத விவித பூத விராத ரக்ஷைக்க தீட்சை. வினதமான விவித பூதம் வணங்கக்கூடியது விவிதமாக இருக்குது, ஆனால் கூட்டம்னு சொன்னேன். அதனால் அந்த கூட்டத்தை அதாவது ஒத்தன் பண்ணான்னா அதுக்காக முதலியாண்டான் கூட ஆச்சாரியருடைய இதனால் ஒரு சிம்ம சரீரத்தில் ஒரு ஜந்து இருக்குது, புழு பூச்சி அந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால், புழு இருந்ததுன்னா அந்த சிம்மம் ஒரு மலைமுகடலேருந்து இன்னொரு மலைமுகடத்தை தாண்டிதுன்னா இந்த புழுவும் அப்படியே அதெல்லாம் ரோமங்களில் சுற்றி உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால அதுவும் அந்த மலையை தாண்டி வருது. அதுபோல் ஸ்ரீபாஷ்யக்காரர் சம்சார அதிலங்கனம் பண்ண நாமும் உத்தீர்ணாகும். ஏன்னா ஸ்ரீபாஷ்யக்காரர் அவருக்கு ஆச்சாரியன். அதனால் அவருக்கு ஆண்டானுக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் தான் சரணாகதி பண்ணிருக்கார், அதுபோல் இவருக்கும் சரணாகதி பண்ணி வச்சிருக்கிறதுனால ஸ்ரீபாஷ்யக்காரர் சம்சார அதிலங்கனம் பண்ண சம்சாரத்தை தாண்டி மோட்சம் போச்சு, நாமும் போகிறோம் சிம்ம சிம்ம ஜந்துக்கள் போல சரீர ஜந்துக்கள் போல அப்படின்னு சாதிச்சிருக்கார். அதனால் ஆச்சாரியன் பண்ணுறது பரசமர்ப்பணம், பிரபத்தி, சரணாகதி, ஆத்ம நிக்ஷேபம், நியாசம் அப்படின்லாம் பரநியாசம் அப்படின்லாம் பல விதமாக சொல்லப்பட்டிருக்கே, தான் ஒன்றுத்துக்கே பல பேர். அதை ஆச்சாரியன் நமக்காக பண்ணி வைக்கிறார். அதனால தான் மோட்சமே தவிர வேறு ஒன்றுத்துனாலேயும் மோட்சம் வராது. ஆனால் அந்த இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த அவர் பண்ணி வைக்கக்கூடிய சமாசயம் தான் சமாசயம், பஞ்சசம்ஸ்காரத்துக்கு சமாசயம்னு நாம் சொல்கிறோம். இன்னொரு பேர் இருக்குது. அந்த பஞ்சசம்ஸ்காரம் இப்போ இருக்கிற ஆச்சாரியன் பண்ணார்னா அவருக்கு ஆச்சாரியன் பாஷ்யக்காரருடைய சம்பந்தம் நமக்கு கிடைச்சிடும், மோட்சம் வந்துடும் அப்படின்னா. ஆச்சாரியன் பிரபத்தி பண்ணாதான் பிரபத்திக்கல்லது சர்வேஸ்வரன் மோட்சம் கொடான், பிரபன்னாத் அந்நேஷான் ந திசதி முகுந்தோ நிஜபதம். முகுந்தனாகப்பட்டவன் தன்னுடைய பதத்தை பிரபன்னாத் அந்நேஷாம் பிரபத்தி பண்ணவர்கள் தவிர மற்றவர்களுக்கு யாருக்கும் தரது இல்லை அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்கிறேன். சுவாமி தேசிகன் சொல்லிட்டு ஆகிப்போச்சான்னா சுவாமி அப்படின்னு கேட்குறவா கேட்கட்டும், அதை பற்றி இல்லை. நாம் சுவாமி தேசிகன் வழியில் வந்திருக்கோம், அதை நாம் புரிஞ்சுக்கணும். அதனால் அவர் என்ன சாதிச்சிருக்கேன்றது தெரிஞ்சுக்கணும். அதனால் சமாசயனம் பஞ்சசம்ஸ்காரம்ன்றது மோட்ச உபாயம் அன்று. சமாசயனம்ன்றது மோட்ச உபாயம் அன்று. அப்போ அந்த சமாசயனம்ன்றது என்னது? பஞ்சசம்ஸ்காரம்ன்றது தாப புன்ற நாம மந்திர யாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 என்னது அப்படின்னு சொன்னால் தாபசம்ஸ்காரம். இது இந்த சரணாகதி தான், இந்த பஞ்சசம்ஸ்காரமே சரீரத்துக்கு நாம் பெற்றிருக்கிற சரீரத்துக்கு கைங்கரிய யோகியதா பாதகத்தை தரு, கைங்கரியத்துக்கு யோக்கியத்தையே தருது. எம்பெருமான் விஷ்ணுவாக இருக்கிற எம்பெருமான் தனக்கு அர்ப்பிக்க தனக்கு ஒருத்தன் கைங்கரியம் பண்ணணும்னா அவன் தன்னை சேர்ந்தவனாக இருக்கணும். இப்போ கூட வச்சுக்கோங்களேன், எங்கே இருந்தாலும் அந்த இன்ஸ்டியூஷனை சேர்ந்தவனாக இருந்தால் தான் அந்த காரியத்தெல்லாம் பண்ண முடியும், வெளியார் பண்ண முடியாது அப்படின்னு இருக்குது இல்லையா? அந்த இன்ஸ்டியூஷனை சேர்ந்தவனாக இருக்கணும். முதல்ல அங்கே அவன் ஒத்தனை அங்கீகாரம் படணும்.
அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு தான் இவன் லாயலாக ஒர்க் பண்ணணும், மற்ற இடத்துல ஒர்க் பண்ணக்கூடாது. இப்படிலாம் இருக்கோ இல்லை, அதுபோல் இது கைங்கரியம் பண்ணுறதுக்கு யோக்கியத்தை கொடுக்குது. பிராமணை க்ஷத்ரியை வைசியை சூத்ரைச்ச கிருதலக்ஷணை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 4 வர்ணத்தவர்களும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொன்னால் இந்த கிருத லக்ஷணம் தாபசம்ஸ்காரத்தை பண்ணிட்டு தான் பண்ண முடியும். இந்த பஞ்சசம்ஸ்காரத்தை பண்ணிட்டு தான் பண்ண முடியும். அது தாபசம்ஸ்காரத்தை உபலக்ஷணமாக எடுத்துருக்குதாங்க. கிருத லக்ஷணை அந்த அவனுடைய இதெல்லாம் பொறிச்சிக்கணும், திரு இலச்சனையாக பொறிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ தான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண முடியும். இல்லைன்னா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு அந்த யோக்கியத்தை வராது. அதில் தாபம், என்னையும் என் உடமையும் உன் சக்கரை பொறியொற்றி கொண்டுன்னு, சக்கரம்ன்றது சங்கத்துக்கும் உபலக்ஷணம். அந்த சக்கரத்தை பொறிச்சிக்கிறது. தீயில் பொலியின்ன செஞ்சுடராழி திகழ் திரு சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒத்துண்டு நின்று அப்படின்னு சொல்கிறபடி. அதுக்கடுத்தது நாம் புன்றம், ஊர்துவ புன்றத்தை, புன்றம் நெற்றியில் பலவிதமான புன்றங்கள் சொல்லியிருக்குது. பல வஸ்துக்கள்னால புன்றத்தை சொல்லியிருக்குது, பல பொருள்களால். அதில் வைஷ்ணவனாகவும் மோட்சத்தை விரும்புகிறவனாகவும் இருக்கவன் ஊர்துவகதிக்கு தானே மோட்சத்துக்கு போகிறான், மோட்சத்துக்கு போகிறவன். அதனால் மோக்ஷேச்சுவாக இருக்கக்கூடியவன்லாம், முமுட்சுவாக இருக்கவன்லாம் ஊர்துவ புன்றத்தை தான் இட்டுக்கணும், மேல் நோக்கி இருக்கக்கூடிய புன்றத்தை. அந்த மேல் நோக்கி இட்டுக்கிற புன்றத்திலேயே பலவிதம் இருக்குது. அதில் ஹரிபாதாகிருதியை இட்டுக்கணும் வைஷ்ணவனாக இருக்கவன் அப்படின்னு சொல்லப்பட்டு. அந்த ஹரிபாதாகிருதின்னா அந்த பெருமாளுடைய திருவடியினுடைய ஆகாரம். திருவடிக்கு பக்கத்தில் அப்படியே இது பண்ணால் என்ன பண்ணும், அது அப்படி யூ மாதிரி வரும். திருவடியை சுற்றி அப்படி இது பண்ணோம்னா யூ மாதிரி வரும். நடுவில் மகாலட்சுமியினுடைய இதுவாக அந்த சூர்ணத்தினால இட்டுக்கணும். இது மண் விசேஷத்தினால, மிருத்து விசேஷத்தினால இட்டுக்கணும் அப்படின்லாம் சொல்லிருக்கு. இப்போ அதுவும் உள்ள நீள போயிட்டு இருக்க வேண்டாம். அந்த 12 அது அந்த ஊர்துவகுன்றம் 12 இடத்துல தரிக்கணும்னு சாஸ்திராதிகள்லாம் சொல்லிருக்கிறதுனால அது கேசவாதி 12 நாமங்களுக்கு அந்த நாமங்கள் நம்ம இடத்துல குடிக்கொண்டிருக்கா, நம்ம காப்பாத்துறா அப்படின்லாம் சொல்லிருக்கிறதுனால அந்த இதுவும் லக்ஷணம்தான். அதாவது திருவிலட்சணை மாத்திரம்தான் கிருத்த லக்ஷணைன்னு சொல்கிறதுனால திருவிலட்சணை மாத்திரம் அப்படின்னு இல்லை. அதுக்கப்புறம் இதையும் 12 இடத்துல ஊர்துவகுன்றமாக தரிசிக்கணும். அதுக்கப்புறம் நாம் யார் அப்படின்னு சொன்னால், இப்போ பகவத்தாசியன் ஆகிட்டோம். பகவத்தாசியனை காட்டிலும் பாகவத தாசியத்துவம் தான் ரொம்ப வசதியானதுனால, அது பெருமாளே அப்படி சொல்லிருக்கிறதுனால பாகவதாளில் உயர்ந்த வாழ் யார், ஆச்சாரியார். அந்த ஆச்சாரியனை நாம் சேர்ந்தனால்தான் அந்த ஆச்சாரியனுக்கு தாசபூதனாக இருக்கணும். அந்த ஆச்சாரியனுடைய தாசன் அப்படின்னு சொல்லணும். அந்த ஆச்சாரியனில் யார் நமக்கெல்லாம் அப்படின்னு சொன்ன, அமுனா தபனாதிசாயி பூம்னா யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி மகதி குரு பங்கிஹாரயஷ்டி விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதி அப்படின்னு யதிராஜர் இருக்கார், பாஷ்யக்காரர் ராமானுஷன். அவர் இந்த பெருமாள் தொடக்கமாக லக்ஷ்மிநாத சமாரம்பாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பெருமாள் தொடக்கமாக நம்ம ஆச்சாரியன் வரையில் வர அவளெல்லாம் நம்ம ஹிருதயத்தில் தரிக்கணும். ஆபகவத்த பிரதிதாம் அனகாம் ஆச்சாரிய சந்ததியும் வந்தே அப்படின்னு அவளை நாம் எப்பவும் சேவிச்சுட்டே ஹிருதயத்தில் வச்சுக்கணும். அப்படி ஹிருதயத்தில் வச்சுட்டோன்னா அப்போ அது ஒரு ஹாரம் போல ஆறுது.
நெக்லஸ் ஹாரம் அந்த மாதிரி ஆறுது. அப்படி அந்த ஹாரம் ஆச்சுன்னா அந்த ஹாரத்தில் யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி மகதி குரு பங்கி ஆரயஷ்டி. அந்த மகதி பெருமாள் தொடக்கமாக இன்னைக்கு நம்முடைய ஆச்சாரியன் பர்யந்தமாக இருக்கக்கூடிய இந்த ஆரம் இருக்குதே, அந்த ஆரத்துக்கு யதிராஜர் தான் நாயகஸ்ரீயாக விளங்குறார். ஒரு ஹாரம் நெக்லஸ் இருந்ததுன்னா 2 பக்கம் கழுத்துலேருந்து வரும், நடுவில் அந்த திருமார்புண்டை வரைச்சே மார்புண்டை வரைச்சே அங்கே ஒரு பதக்கம் மாதிரி இருக்கும். இந்த பக்கத்தில் இருக்கிறது இந்த பக்கத்தில் இருக்கிறதுலாம் ரெண்டும் ஈக்குவலாக இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இது 2 பக்கம், இது தனியாக இருக்கும், இது 2 பக்கத்துக்கும் சேர்ந்ததாக தான் இருக்கும். ஏன் அந்த மாதிரி மற்றதெல்லாம் இந்த பக்கத்தில் இருக்கிறது இந்த பக்கத்தில் இருக்கிறது தனித்தனியாக இருக்கும். இது 2 பக்கத்துக்கும் சேர்ந்து அது அங்கே சேர்த்தியாக இது சோபையை கொடுக்குது. அதனால் இந்த சித்தாந்தத்துக்கு ராமானுஜ சித்தாந்தம் அப்படின்லாம் இருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஆச்சாரியனை, அதாவது பாஷ்யக்காரருடைய பின்னிட்ட ஆச்சாரியாலாம் அவருடைய திருவடி சம்பந்தத்தினாலையும் முன்னிட்ட ஆச்சாரியர்கள் அவருடைய திருமுடி சம்பந்தத்தினாலையும் பெருமை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த ராமானுஜ தாசோஸ்மி அப்படின்றத இருக்கிறோம். இதில் 3 தான் பஞ்சசம்ஸ்காரத்தில் பார்த்தோம், மேலே நாளைக்கு பார்ப்போம். அதில் 3ல் 2 ஷரீர பிரயுக்தம். இது இந்த நாமம் இருக்குதே, இந்த நாமமாகப்பட்டது ஷரீரமும் ஆத்மாவும் சேர்ந்ததுக்கு இது பேர். ஏன்னா பெருமாளே பேரும் உருவம் எப்போ கொடுக்குறான், தான் உள் புகுந்து கொடுக்குறான். இல்லை சரீரத்து உள்ள ஆத்மாவை வச்சு தான் கொடுக்குறான். ஆனால் மாதிரி இந்த நாமம் இது 2ம் ஷரீர பிரயுக்தமானது. இந்த நாமம்ன்றது 2த்துக்கும் பிரயுக்தமானது. மேலே நாளைக்கு கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீன திவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சுதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.